முதல்ல சர்ச் பார்க்கில் படித்தேன். ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் சர்ச் பார்க் மவுண்ட் ரோடு இருக்குது. அங்கேருந்து இப்போ 6th கிளாஸில் பெசன்ட் சாஃபிக்கல் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இங்கே எல்லாம் குடிச்சாதான் குத்தா பைஜாமா போட்டு செருப்பெல்லாம் போட்டுக்கூடாது கிளாஸில். கீழே தரையில் தான் உட்காந்து படிக்கணும். அது எஸ்எல்சி வரைக்கும் அங்கே படித்தேன். பியூசி வந்து ஜெயின் காலேஜில் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஐஐடி சேர்ந்துட்டேன். 5 வருஷம் ஐஐடி பண்ணேன். அப்புறம் ஐஐடியிலேருந்து நேராக அமெரிக்கா போய் கார்னல் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச் பண்ணேன். இந்த கண்ட்ரி ஐஐடியில் கோல்டு மெடல் வாங்கினேன். அப்ளை பண்ணேன் பெரிஸ் யூனிவர்சிட்டிக்கு. கார்னல் ஆப்டது அங்கே போனேன். கார்னல் போனேன். அங்கே ஆப்ரேஷன் ரிசர்ச் படித்தேன். ஆப்ரேஷன் ரிசர்ச்னால் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆப்டிமைசிங் திங்ஸ். ஹவு டு ஆப்டிமைஸ் கிவன் ரிசோர்ஸஸ், ஹவு டு ஆப்டிமைஸ். இப்போ பிஹெச்டி படிக்க போனேன். திருப்பி வந்துட்டனால பிஹெச்டி 4 years ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, ரெசிடென்சி ரிக்குவயர்மெண்ட். நான் முடிச்சுட்டேன் பிஹெச்டியை. பட் 2.5 years திருப்பி வந்துட்டேன். போகிறச்சே ஒன்றும் தெரியாது. பட் அங்கே போனப்புறம் ஐ டிசைடட் தட் ஐ வில் லிவ் தேர் பிகாஸ் ஐ காட் அ ஜாப் இன் ரன் திங்க் டேங்க் அண்ட் ஐ வில் ஆல் செட் டு கெட் மை பிஹெச்டி. ஸோ அங்கேயே இருந்து அங்கேயே படிச்சு அங்கேயே இருந்துடலாம். என் பேட்சில் 230 பேர் போனாங்க. 8 பேர் திருப்பி வந்தாங்க. எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நானும் அவங்கள அங்கே இருந்து ப்ரொஃபஸர் ஆகி இப்போ ரிட்டையர் ஆகிருப்பேன். எனக்கு ஒரு அண்ணா இருந்தான். யூஸ்வலாக நம்ம சம்பிரதாயத்தில் முதல் பிள்ளை தான் இன்ஹெரிட் பண்ணுவான். ஸோ அவன் தான் பிஸ்னஸ் எடுத்து போகிறான்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டார் எனக்கு. நான் எதுக்கு அங்கே கூட உட்காந்துருக்கணும்? ஸோ நான் பண்ணுறேன், நான் பண்ணி போகலான்னு டிசைட் பண்ணேன். எங்கள் அண்ணா இறந்துட்டார். அப்போ அதே டைமில் பிஸ்னஸும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ இப்போ கடன் ஜாஸ்திக்கு வட்டி கூட கொடுக்க முடியல, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுது. ஸோ எங்கள் அப்பா அம்மா அமெரிக்கா வந்து நீ திருப்பி வந்துடும், நீ தான் பிஸ்னஸ் ரன் பண்ணோம், அப்பா வயசாகிடுச்சு, நீ தான் பண்ண இல்லாட்டா கடன்கார ஜெயிலுக்கு தான் போனோம், நீ திருப்பி வரணும் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் இன்ஜினியர், எனக்கு பிஸ்னஸ்னால் என்ன தெரியாது, நான் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டே எடுத்துனது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், இல்லை நீ வந்து தான் ஆகணும், நீ என்ன பண்ண முடியுமா பண்ணு, நீ வந்து ஆகணும்னா சரி 1 வருஷத்துக்கு வரேன். திருப்பி வந்தேன். அங்கே அந்த வேலையை 1 year சபாட்டிக்கல் வாங்கி வேலையை அங்கே வச்சுட்டு 1 வருஷத்துக்கு என் துணியெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்தேன். அந்த 1 வருஷம் ஆகிடுச்சு. 42 வருஷம் ஆகிடுச்சு. எக்கச்சக்க கடன். அது கடன் இங்கே பேங்க்லேருந்து இல்லை, இந்த மார்வாடி அங்கே இந்த 42%, 35% கடன். வட்டியே கொடுக்குற வழி இல்லை. 10 கம்பெனி இருந்தது, அதில் 9 கம்பெனி நஷ்டம். ஸோ வட்டி ஒரு பக்கம், நஷ்டம் ஒரு பக்கம், ரொம்ப மோசமாக இருந்தது. முதல்ல நான் என்ன பண்ணேன் பார்த்துட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது அத்தனை பாம்பேக்கு போய் ₹1 யாராவது வாங்கிக்கிறாங்கன்னு பார்த்தேன். அத்தனை பிஸ்னஸும் யாரும் வாங்கிக்க மாட்டேன்ட்டா. அந்த காலத்தில் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தான் அவ்வளோ பெரிய இதில் இப்போ தான் வந்திருக்கலாம். வந்து யாரும் வாங்க மாட்டேன்ட்டா. ஸோ திருப்பி வந்து என்ன பண்ணுறது, அப்புறம் யோசிச்சு ஒவ்வொன்றா அப்புறம் கழிக்கணும் பிஸ்னஸை. நஷ்ட கம்பெனியில் 3 கம்பெனியை மூடிட்டேன். இன்னும் 2 கம்பெனியை டர்ன் அரவுண்ட் பண்ணேன் ப்ராஃபிட்டுக்கு. ஒரு ப்ராஃபிட் கம்பெனி இருந்தது இங்கே, ப்ரெஸ்டீஜ் தான் ப்ராஃபிட் கம்பெனி இருந்தது. அது இங்கே வந்து இந்த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி இங்கே கடலில் அடைக்கலான்ட்டு பெங்களூர் வந்தேன். அண்டு இங்கே இருக்க அப்போது 2 கோடி டர்ன் ஓவர், இப்போ 2500 கோடி டர்ன் ஓவர். ஸோ இங்கேருந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணி இங்கேருந்து கடலாம் அடிச்சு கம்ப்ளீட்டாக 1992 தான் கடலாம் அடித்தேன். 20 வருஷம் ஆச்சு. பெங்களூர் ஏமாத்தினேன்னா இங்கே தான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இருந்தது. இங்கே பணத்தை பண்ணி தான் ஐ குட் ரீபேட் ஆல் த லோன்ஸ். வேறு சென்னையில் உட்காந்து ஒன்றும் பண்ணுறது வழியே இல்லை. ஸோ இங்கே வந்து அதே தான் ஆச்சு. இங்கே வந்து ஒவ்வொரு கம்பெனி தான் ப்ராஃபிட் பண்ணி ஒவ்வொன்றும் அடைக்கடெல்லாம் அடித்து எல்லாம் மூடி இப்போ 4 கம்பெனி தான் இருக்குது. நியூ வெஞ்சர்ஸ் 2000 அப்புறம் தான் கையில் பணம் வந்தது. 84 ஐ ஸ்டார்டட் ஃபுட்ஸ் ஃப்ராம்ஸ். தென் இட் எக்ஸ்பேண்டட் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ். ப்ரெஸ்டீஜில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது, இப்போ 7 ஃபேக்ட்ரி இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் கேரில்
உட்வாச் ஏர்போர்ட் மட்டும் தான் இருந்தது. இப்போ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் இருக்குது, ஃபுட்ஸ் இருக்குது, ஆர்ட் வால்வ் இருக்குது, நீஸ் இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணோம். புது கம்பெனின்னு ஆரம்பிக்கல. வெரி சிம்பிள் பிரின்சிபல். அட்டெண்ட் டு எவ்ரி ப்ராப்ளம் எவ்ரிடே. நீ நாளைக்கு பார்த்துக்கிறேன்னா அவ்வளோதான் காலி அது. அது இட் பிகம் நாட் பாசிபிள் டு கட். ஸோ கோ டு தி ஆஃபீஸ் எவ்ரிடே விதவுட் டவுட். என்ன இருந்தாலும் ஐ வென்ட் டு தி ஆஃபீஸ். அண்ட் வாட் எவர் ப்ராப்ளம்ஸ் வர் தேர் ஐ ட்ரை டு சால்வ் தம் தென் அண்ட் தேர். And that is the only thing. Business na avlo vidya onnu illa. It is logic. You have to be hard working and you have to be bold. You have to be very bold to take decisions. ஒன்றே ஒன்று தான். எங்கே போனாலும் பிரஸ்டீஜ் பிளாஸ்டிக் வெடிச்சிட்டு இருந்தது. எது வெடிக்கிறதுன்னு பார்த்தா இட் வாஸ் ஸ்பூரியஸ் சேஃப்டி பிளாக். அது நம்ம ஊரில் ஸ்பூரியஸ் கண்ட்ரோல் பண்ணுற வழியே இல்லை. ஸோ எப்படி இது கம்பெனி மூட வேண்டியதாக போயிட்டு நினச்சிட்டு இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு, பிகாஸ் ஐ வாஸ் என்ஜினியர். லக்கிலி ஐ சாட் ஆன் இன்வென்டட் வாட் இஸ் கால்ட் தி கேஸ்கட் ரிலீஸ் சிஸ்டம். அன்னிலேருந்து ஒரு குக்கர் கூட வெடிக்கல. இப்போ அந்த ஒரு டெசிஷனால கம்பெனி இந்த சைஸ் இருக்கு. இப்போ யாரும் கேபிட்டல் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. அப்போலாம் கெஞ்சின போயிட்டு வித் பெக்கிங் போல் கெஞ்சினேன். யாரும் கொடுக்கல. பேங்க் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். இப்போல்லாம் பேங்க்லாம் 7,000 கோடி 8,000 கோடி 15,000 கோடி கொடுக்குறாரு. எனக்கு 10 லட்சம் 2 லட்சம் கொடுக்க மாட்டேன்ட்டான் ஸ்டேட் பேங்க். ஸோ யார் அப்போ லேபர் ஐ டெல்ட் வித் லேபர் வெரி ஃபேர்லி. இன்னைக்கு கூட மை லேபர் வில் சே ஐ வில் ரெப்ரசென்ட் தெம், ஐ டோன்ட் ரெப்ரசென்ட் தி கம்பெனி. இன்னைக்கு கூட அதுதான் சொல்லுவாங்க. எனக்கே தெரியாது, ஹியர்ஸே தான் தெரியும். மிச்ச பேர் சொன்ன மாதிரி அவர் தான் ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இன் திஸ் கண்ட்ரி. தி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தட் இஸ் நவ் பீன் செட் அப் பை ஆல் த மேஜர் மல்டிநேஷனல்ஸ். Hindustan Lever, Reckitt Benckiser, Colgate, all of them have followed the same system which my grandfather invented in 1928. Tamburla, it is so different from every other country. If you want to sell sunlight soap, you have to sell it to 100,000 outlets. அந்த ஊர்லலாம் ஒரே ஒரு மல்டிநேஷனல் சூப்பர் ஸ்டோர் போயிட்டா அப்போ எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. நம்ம ஊரில் பண்ணுவோம். ஒவ்வொரு கடையில் போய் ஒரு சோப்பு 2 சோப்பு வச்சுட்டு வந்தோம். அது டிஃபிகல்ட் டு டூ இட் ஃப்ரம் ஒன் சென்டர். ஸோ மை கிராண்ட்ஃபாதர் இன்வென்டட் தி கான்செப்ட் ஆஃப் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் செட் அப் ரீடிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நாட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், redistributors. Difference being that our salesmen went and booked the order. They would only supply and collect the money and pay us the money. So it was a completely revolutionary system that was set up by him in 1920, which is still followed. முதல் நான் அந்த கம்பெனி சேர்றச்சே இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு, சீஃப் குக் அண்ட் பாட்டில் வாஷர். தட் மீன்ஸ் யூஆர் எவ்ரிதிங். ஐ வாஸ் எவ்ரிதிங். ஐ வாஸ் சேல்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், quality manager, everything I was. Nowadays, I am merely strategy and engineering. New products I am very involved with. என்ன கேட்டால், this is personal view. 3 things பண்ணணும். One, land acquisition must be made easier. Second, most important, labor laws must be made easier. என்ன இருக்கு பாருங்க, we used to be the single largest textile exporter in South Asia before. Now Bangladesh is bigger than us because of our labor laws. Their labor laws are by piece rate. And if you do the piece rate, they also earn money. Company also makes money. Whereas நம்ம ஊரில் லேபர் லா என்னன்னா, நீ வேலைக்கு வரத்துக்கு சம்பளம் கொடுக்கணும், வேலை பண்ணுறதுக்கு வேறு விஷயம். அதுக்கு நீ இன்சென்டிவ் அது இருக்கணும். வேலைக்கு வரத்துக்கு சம்பளம் கொடுக்கணும். That is the law. Unfortunately, that will not work if you want to go Atmanirbhar. If you want to be self-reliant, you will have to make changes in labor law. See, because of this labor law, organized labor is only 2% of the total country, which is very sad. They have to change labor law, and lastly, they have to change banking laws. They have to make money available to the small guy. See, Ambani, Adani, அவனுக்கெல்லாம் 60,000 கோடி 2,000 கோடி 7,000 கோடி கொடுத்துரும். இப்போ ₹1,00,000 கேட்கறத கொடுக்கல. That unfortunately has to change. 3 things they have to change. Like everybody else, we did not know what hit us in March. We did not know how to manage. We did not know என்ன பண்ணுறதே தெரியாது.
So, first quarter அப்படியே போயிடுத்து ஒன்றும். Second quarter, our businesses, for all my businesses, picked up nicely to the extent that in the third quarter we are 26% ahead of last year. So we have turned around and our businesses are doing very well. Okay. So மிச்ச பேர் என்ன பண்ணுறாங்களோ தெரியாது எனக்கு, but we were lucky. Money must be available, land must be available, labor must be available. You make that available, your youngsters, a lot of them want to do business. But suppose your youngster, let's take Kannan for example. He wants to start a business. He wants 10 lakhs. Where is he going to go for 10 lakhs? This is the unfortunate thing in India today. Whereas if you go abroad, you'll find there are small business loans available. There's all kinds of help available. See, while we don't give loans to small businesses, 80% of Indian economy is small business. Kadakara, hotel, all small business. But they're harmed. And the extent of harm that the bureaucrats do, I mean, sales tax, other tax, in the tax, தம்சம் பண்ணிடுறாங்க. According to me, it is very useful to run business because the fundamentals, see, what is an MBA? மிச்ச பேரில் பண்ணதை they putting it to a book and giving it to saying, இந்த மாதிரி அவ பண்ணால் இதான் ரிசல்ட் இருந்தது அப்படின்னு. So if you learn that, then you won't repeat those mistakes. But it is not helpful to be an entrepreneur. In fact, if you study in MBA, in the project எடுத்தாலும் you will reject it because it is not perfect. Entrepreneurs are not perfect. If you take all the big entrepreneurs today, whether it's Dhirubhai Ambani or it is Mark Zuckerberg or Bill Gates or Elon Musk, whoever it is, none of them are MBAs. In fact, none of them have even passed college. Guts, self-confidence. ஏன் சொல்கிறேன்னா, failure is a necessary part of success. If everything succeeds, there will be something very confusing. See, there will be failure also. But கீதையில் கிருஷ்ண பகவான் சொல்கிறார், கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. Your job is to do it, karma. Not the result is not in your hands. அப்படின்னா அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று, நீ சக்சீட் பண்ணால் நீ சக்சீட் பண்ணல, the luck was there for you. நீ ஃபெயில் பண்ணால் நீ ஃபெயில் பண்ணல, circumstance made you fail. So you must climb up and go and again. Remember that failure is not the end of the road. But if you have confidence in yourself, you can rebuild this from beginning and get on with it. The school இப்போ 25 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இப்போ பேர் மாற்றிருக்கோம், டிடி நரசிம்மன் ஸ்கூல்னு வச்சுருக்கோம். டிடி நரசிம்மன் தயானந்த சரஸ்வதி ஸ்கூல்னு. அங்கே காலேஜும் நாங்கள் தான் ஆரம்பித்தோம். அந்த மெயின் பிளாக்கு பேர் பத்மா நரசிம்மன் பிளாக் தான். எங்கள் அம்மா பேர் தான் கொடுத்துருவோம், மெயின் பிளாக் பேர். பட் இப்போ என்னால் மேனேஜ் பண்ண முடியல, அதனால் காலேஜை ஷீலா பாலாஜி மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸ்கூல் மை சிஸ்டர்லா அங்கேயே இருந்து நடத்துகிறான், சாந்தி. அங்கேயே இருந்து ஷி ஸ்பெண்ட்ஸ் ஹர் லைஃப் இன் பஞ்சகுடி, அந்த ஸ்கூல் நடத்துகிறா. ஸோ வி ரன் தட் ஸ்கூல். தென் மெட்ராஸில் வி ரன் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஆல்கஹாலிக்ஸ், கிட்டிகா ஹாஸ்பிட்டல், வெரி ஃபேமஸ், யுனைடெட் நேஷன்ஸ் அவார்டெலாம் வாங்கியிருக்கா. ஆல்சோ ரன் பை சாந்தி. ஆமாம், அவையார் கிஃப்ட் 3 வருஷம் தானே சாந்தி got a அவையார் gift for the hospital, for what she did for the hospital. Shanti got the award from the United Nations. Vienna போய் வாங்கினான் அந்த அவார்டை. So the TTK hospital is for alcoholics. And the number of people she has treated, they consider a தெய்வம்னே consider பண்ணுறா. அதை தவிர we have various other, my wife runs a blood bank, completely voluntary, free blood bank. Now has branched into bone marrow transplant and various other things also, all free. Very large establishment in Bangalore. And we have scholarships for various students and so on. For anybody who works for us, if their child goes to college, we help with their education. My first son is a professor. அமெரிக்காவில் போய் MIT படிச்சுட்டு வந்து doctorate in MIT. He joined NCBS, is now a dean of studies at
National Center for Biological Sciences. He's very happy there. My second son has his own business, software business. என்ன சொன்னால் இந்த brick and mortar businessல எனக்கு வேண்டாம். I will start my own software business. He is doing his own software business. My third son dabbled in this and that, what have you. இப்போ கேட்டிருக்க நீ எனக்கு வந்து வேலை பண்ணுற ஒருத்தர் நாள் கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்கிறோம் யோசிச்சுருங்க பார்க்கலாம். As far as I am concerned, if we keep growing at the rate at which we are growing and expanding at the rate at which we are expanding, I'll be very happy. I have no intention to become Jeff Bezos and Bill Gates and Dhirubhai Ambani and all that. Very happy. I have now lived a semi-retired life. I'm very happy with what's going on. Okay, sir. I will leave a legacy of having employed 50,000 people, and that I'm happy with. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.